இங்கே ஃபுல் மலை தான். செம்ம மலையாக இருக்குங்க காலையிலேருந்து. மழை பெஞ்சால் மழையாக இருக்குது, வெயில் பட்டால் வெயிலாக இருக்குது, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே மழை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. மழை கண்டினியூஸாக இருக்குங்க. லைட் மழைன்னு இல்லை, செம்ம ஹெவியான மழையாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் காலையில் ஹஸ்பண்ட் போய் வெட் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு எப்படி 1.5 கிலோவுக்கு இருக்கும் இந்த மீன். இது வந்து $16 சொன்னாங்கங்க ஹஸ்பண்ட். கொஞ்சம் நல்லாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சமாக கடுகெண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நல்லா பூண்டை நச்சு போட்டு மசாலா போட்டு பொரிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்றவே கூடாது, எண்ணெய் ஊற்றி மீனை மாத்திரம் பொரிச்சு பாருங்களேன், நல்லா ருசி செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நண்டுமே $10 சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டுக்கெல்லாம் வெஜிடபிள் எல்லாம் வந்துருந்துச்சு. அது குட்டி பனானா. நல்லா கீழே விழுந்து கால்லாம் நல்லா அடிங்க. அந்த இதுலேயுமே அவர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா பொருளுமே அவர் தான். எப்போவுமே வந்து காய்கறி வந்தாவே அவர் தான் தூக்குறது வைக்கிறது. ஐ ஆம் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு எல்லாமே செய்வார். நான் வந்து அமேசானில் இருந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறி வைக்கிறதுக்கு எல்லாமே 2 தடவை வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. எனக்கு என்னமோ தெரில, அவங்க காய்கறி கடையில் கொடுக்குற பிளாஸ்டிக் கவர் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குது. 1 வீக் மேலே கொஞ்சம் நல்லாவே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே இந்த மாதிரி கவரில் போடுங்க, இந்த மாதிரி துணியில் போடுங்கன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறது எனக்கு செட்டே ஆகலைங்க.